அவங்க சந்தேகத்தில் வச்சு இப்படி சொல்லிக்கிறாங்க. ஹலோ ஏதோ நான் ராக்கம் இன்னைக்கு அம்மா கார் சாட்டி அந்த கடைக்குள்ளே எல்லாம் ஓடுதுடா அப்போ வெள்ளம் பாருங்க ஆமைக்காரட்ட கடை போல. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பார்த்து சொல்றேன். அதனால அன்றைக்கும் காருக்கு இருந்த வீடியோன்னு நீங்க கேட்கலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கனடாவில இருந்து ஒன்று நான் சர்ப்ரைஸ் சொன்னா எல்லாம் இல்லை, நேரடியாக சொல்றேன். எங்கட அப்பா வரார், அப்பா ஏற்ற போறேன். அப்போ இரவு ஒரு 9 மணி போல எங்களோட ஃபேமிலி குரூப்பில் ஒரு வீடியோ வந்தது. அப்பா வலிக்கிற வேற வீடியோ வந்தது. அப்பா ஹாய் இப்படி காட்டுறாரு, இப்படி அந்த வீடியோ நினைச்சு விடுறாரு. அந்த ஹாயை பார்த்தா போங்கடா கேடா விட்டு பண்ணாட்டு நேரத்தான் ஒரு ஹாய் கிடந்தது, வாய் கிடந்தது. ஓகே, இப்போ அப்பா இதுதான் நாங்கள் நேர்குழம்பு போய் கொண்டிருக்கோம். இப்போ திருவோணமலை வந்து போய் கொண்டிருக்கிறோம். இரவு சரியாக 11:30 அப்பா வாரார். மழையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழையும் பெய்யுது. என்ன செய்யறேன்னு தெரியல. மழைக்கு ஸ்பீட்டாக மூடவும் மேடா இயலாது. மூவலாக தான் ஓடலாம். 5 மணித்தியாலும் குறைஞ்சி எடுக்கும். நீர்குழம்புல அங்கே போய் ஒரு எந்த இடத்துல தங்க போகிறோம்னு சொன்னால் ரூம் எல்லாம் இல்லை. அங்கே பார்க்கிங் இருக்கும், பார்க்கிங்கில் வந்து தங்க வேண்டியது தான். லைட்டு பவர் போல வேகனார் என்ன எல்லாரும் அடிச்சுக்காரு. லைட்டு பவர் இல்லாட்டி எல்லாரும் அடிச்சுக்காருனாங்க லைட்டு. அதை விட பெரிய பிரச்சனை ஐடி டிரைவருக்கு 6 மணி மேலே கண்டு உங்களுக்கு வந்து 6 மணிக்கு மேலே ஓடல. அப்படியா? அப்படி சொல்லி மழுப்பாத, நீ ஓடத்தான் ஒன்றும் செய்யல. அது ஓடலாம். நான் இப்போ பெரிய ஒரு டிரைவராக மாறி இல்லையாப்பா. அங்கே போய் ஊருக்கு போகிறது 400 கிலோமீட்டர் கிட்ட இருக்குடாப்பா. அது ஓடலாம். அது 8 மணித்தியால் விட்டமாடாப்பா. இது 8-9 மணி ஆகும் மூடி முடியும். அது நான் தனியாக ஓடும் புத்தல ரோடு நான் ஓடினான் இல்லை. சூப்பர் ரோடு. கடந்த மட்டும் போடு. நீ என்ன கந்தளா குளத்துல நிக்கிறோம் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி. கந்தளா குளம் மழை அடிக்குது. அப்பா பார்க்கவே வேற லெவல்ல இருக்குது. கடும் காத்து அடிக்குது. சகோதரங்கள் உறவுகள் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப சரியா மழை பெய்து கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் கபரண காடு வருகுது. அதுக்குள்ள எப்படியுமே யானைகள் வெளியெல்லாம் வந்து நிற்கும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் மழை தானே. மழைக்கு குளிருக்கு சூடு வாங்கணுன்றதுக்காண்டி யானைகள் எல்லாமே ரோட்டில் வந்து நிற்கும். அதுதான் பெரிய பயமாக கிடக்கு. அப்புறம் காலம் கொடுத்துருக்கேன், யானைகள் அவ்வளோத்துக்கு வந்து நிற்கும். பயமாக தான் கிடக்குது. இப்போ அப்பா ஏற்றணும். அப்பா 11:30 வந்து ரங்குறாராம். அப்போ 12 மணி ஆகும். அப்படியும் இதில் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:19 நாங்கள் கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டுக்கு போகும்னு சொல்லி காட்டுது. பார்ப்போம் என்ன டைமுக்கு போய் சேர்றோம்னு சொல்லி. நேரம் வந்து இப்போதான் 6:17 இப்படி 6:17 கட்டு விரட்டா கிடக்குமா இங்க தியாங்க. 6:17 தெரியல பாக்குறேன். இப்ப நேரம் 10 மணி 10:30 மாதிரி கிட பாக்க. நேரம் பார்க்க அப்படித்தான் கிடக்குது. முந்தி அதாவது இப்ப மழை இல்லா காலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நேரம் பார்த்தா ஒரு சரியா ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு 6 மணிக்கும் ஒரு 5 மணி நேரம் தான் கிடக்குமே. என்ன 6 மணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு இருட்டு பார்க்க மண்டை வெளியுது. அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா கவருக்கான காட்டுக்குள்ள யானை வேற கபரண இது என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம். யானை இதுன்னு சொல்லி அதில் போட்டுருந்தது. என்னடா அப்படி நீங்க கிளம்புற யானைக்கு சாப்பாடு வளாயங்கன்னா இதுல படம் போட்டுக்கூடாது. யானைக்கு சாப்பாடு போட்டு பழக்கி விட்டீங்கன்றாலோ என்ன நடக்குன்னு சொல்லுங்க அப்ப. உண்மைக்கு என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க. ரோட்லயே மறைச்சு வந்தீங்க வார வானாங்கடா. என்ன அடிக்கடி சாப்பாடு கொடுங்க அப்படி கூட இப்ப கதிர்காமத்துல என்ன நடக்குது. கதிர்காமத்துல என்ன நடக்குன்னு சொன்னா சாப்பாடு போட்டு பழக்கி போடணும். ரோட்ல வந்து எத்தனை வாரத்தை பிரட்டியும் இருக்கு யானை. உண்மைக்கு அதாவது யானைக்கு அது இந்த காட்டுக்கு யானைக்கு சாப்பாடு இருக்கு. நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைக்கு இதுல வார பாதையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கடையில் அனுப்பினாங்க. இது ஆமைக்காரட்ட கடை போல. இன்னைக்குமே இது வந்து கபரண பகுதி தான். சரியான மழையா இருக்குது. வேறங்க கடும் மழை. இந்த வேறங்க இந்த கடையில் நாங்கள் நிப்பாடினாங்க. என்ன கடையானு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் எதுன்னு இருக்கா பாப்போம் பாருங்க. கந்தல கபரணை தான் 5 கபரணை கிட்ட தான் நாங்கள் 2 கொண்டு இருக்கிறோம். சரி, நாங்கள் இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று சொன்னாங்க. அதை சாப்பிட்டு நாங்கள் வழிகிட போகிறோம். சரியாக 10:30-11 மணி ஆகும் நாங்கள் போகிறதுக்கு. அதுக்கு முதல் அப்பாவுக்கு கார்டு போடணும், அதாவது நெட் கார்டு போடணும். அப்படி நெட் கார்டு போட்டால் தான் அவர் கோல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் இப்போ சாப்பிடுவோம். என்ன மலையாண்டா விடுற பாட்டை காணல. நாங்கள் சிக்கன் ரைஸ் போட சொன்னாங்க. அவங்க மாதிரி முட்டை ரைஸ், முட்டை வறுத்த சோறு போட்டுட்டாங்க.
அதுக்காக இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த வேறங்க அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நித்திர வராமல் இருக்கிறதுக்காண்டி இதில் நாங்கள் நெஸ்ட் காஃபி எடுத்துனாங்க. நெஸ்ட் காஃபி என்றா அபிலாஸ் நெஸ்ட் காஃபி எடுத்துனாங்க. கபிலாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வர்றான். எங்கேயோ ஹோட்டலில் வேலைஞ்சிருக்கான் போல. அப்போ எப்படி கோப்பக்காவரண்டு தெரிஞ்சிருக்கு ஆளுக்கு. எங்கேயோ ஹோட்டலில் வேலைஞ்சனியா முந்தி? அப்போ உனக்கு விளங்க என்ன எப்படி கோப்பக்காவரண்டுன்னு. நாங்களும் ஹோட்டலில் வேலைஞ்சால இந்த மாதிரி தான். அதாவது 2 கோப்பைண்டா ஒரு கையிலே கொண்டு வரலாம். இந்த பாருங்க சிக்கன் ரைஸு சாப்பாடு வச்சுக்கணும்னா நல்லா இருக்கு. நல்லா கிடக்கிறதுக்கு காரணம் பசி ஒரு பக்கம் இருக்கட்டக்குன்னா மழை கை நட்டுங்க குளிருக்கு. அதான் டேஸ்டாக கிடக்கு. என்ன மாதிரி வாகனம் மூடுவியோட மாட்டியோ நீ சண்டை. அப்போ நெகம்பு மட்டும் நான் தான் வாகனம் ஓடணும் போல. இந்த ரோட்டு ஓகே அங்கால மழை இருக்கா நினைக்கிறோம் பார்ப்போம். என்ன பிரச்சனை சொன்னால் அவன் இரவுக்கு கூட பஞ்சிப்படுவான். மற்ற மழையும் பெய்யுது ஆளுக்கு கண்ணுகள் வேறு மாதிரி தெரியுது தெரியாது. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு வலிக்கிறோம். நல்ல சாப்பாடு உண்மைக்குமே என்ன கவில சாப்பாடு. அதை விட சிவி நல்ல பயங்கர இனிப்பு. சரியான இனிப்பு. அதை விட என்ன மாதிரி பிரச்சனை அதுக்கு நல்ல மோதம் மாதிரி ஒரு சாமான உடந்தது. நீ பார்த்து நீ என்னது சாப்பிடும் வலிக்கிட்டேனே ஃபுல்லாக ஈ வச்சு போய் கிடக்கு. என்ன அதில் ஈ மட்டும் தான் கிடக்குது பூரா திரும்பி போய் பார்த்தா. அப்போ நாங்கள் வலிக்கிறோம். ஆனால் சாப்பாடு நல்லா இருந்தது உண்மைக்கு. இப்போ பாருங்க இதில் போகிற பாதையில் ஒரு வட்டா உண்டு. வட்டாவை வடி 2 கிடக்குது. எந்த இடம்னா அந்த கபரணை அதில் வந்தால் ஒரு பட்டா உண்டு 2 கிடக்கு. இது என்ன சொல்ல வருதுன்னா நாங்கள் கொஞ்சம் மெதுவாக போவோம். மெதுவாக போய் கொண்டிருக்கிறோம். பயங்கர மெதுவாக போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அதில் சாப்பிட்டோன்னு இருந்தோம். அப்போ நடந்திருக்கு. ஓகே இன்னும் எங்களுக்கு இன்னும் 154 கிலோமீட்டர் கிட்ட பயங்கர குளிராக கிடக்கு. இதில் நன்றி சொல்ல வேண்டியது வந்து அனுஷனுக்கு. என்னன்னு சொன்னால் சூப்பர் சாமானோட விட்டுவிட்டு போட்டாங்க. அதுக்கு போனவங்கள வந்து தரஞ்சாமான் குளிர் காத்தலாங்க. அப்போ போகிறோம் கனடாவுக்கு போகிறோம்னா சந்திப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு சரியான வெள்ளமாக இருக்குது. இவ்வளோ பாருங்க தண்ணியை. இது எந்த இடம்னா தம்புள்ள இந்த வாரம் இந்த பக்கத்தில் வர வாரங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குன்னு சொல்லி. இந்த மோட்டு ஜெயிக்கல என்னடா மோட்டு ஜெயில் எப்படி போகுதுன்னு பார்த்தியோ. இங்கோட்டு அதுக்கு வெள்ளத்தை வேற அப்படி ஓடுதுண்டு. அங்க வெள்ள பெருக்கு தான் போல. கட்டமோதிரியா அங்கிட்ட அங்க அந்த கடைக்குள்ள எல்லாம் ஓடுதுடா. இப்போ வெள்ளம் கடைக்குள்ள ஆள் ஓடுது. ஒரு அந்த கடையை காட்டுவோம் நம்ம வடிவ. கடைக்குள்ள வெள்ளம் என்ன ஓமடா டே. அங்க பாவமடா கடைக்காரன் நமக்கு வந்துட்டு இந்த பாருங்க தண்ணிய ஓட்டத்தை. உங்க அந்த ஆட்டோ பாருங்க கண்ணாடி திறந்து காட்டலாம். கண்ணாடி திறந்த இங்க அம்மா கார் சரி கார் சரி இல்ல போதும். இந்த கார் அரைவாசி உள்ளுக்கு. அந்த காரை பேர் எப்படி விட்டு இருக்காங்க. கார் இங்க ஒரு பக்கம். இந்த ஆட்டோ நின்றே விட்டு ஆட்டோ நின்றுட்டு எந்த இடம் கூட அப்படி வெள்ளம் இது இப்ப இந்த திருவோணமலையால வேற இருக்காங்களே நடந்துச்சு தெரியும். நான் மோட்டர் சைக்கிள் மாட்டேன். அப்படி ஒப்பு பயங்கரம் முன்னால இது நான் சரியானது தாழ்ப்பமான ரோட்டு போல. இந்த பின்னுக்கு பாருங்க. வணக்கமா தமிழ் என்னடா வணக்கம். வணக்கம். இது வந்து தம்புல இந்த மாத்தளை திரும்புற பாதை. நான் எதிர்பார்க்கிறேன் வெள்ளம் இருக்குன்னு சொல்லி. நான் நோம்பலா இருக்கேன் முன்னுக்கு போக அது கடைக்குள்ள எல்லாம் வெள்ளம் அடிச்சு கொண்டு போகுது. மிதாவில வாகனம் ஓடுறதுல ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த லைட்டு பிரச்சனை ஒன்றுதான் பெரிய பிரச்சனை. திரும்பியும் போடலாம். இது என்ன பப்பு லைனை காட்டி விட்ட மாதிரி தண்ணி வருது. ஓமடா பப்பு ஏதோ நான் ரக்கம் நினைக்கிறேன். அதிவிகிதன் பட்டி விட்ட மாதிரி தண்ணி இப்படி வருது. நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஹைவேல ஏறிட்டோம். என்ன நடந்தேன்னு சொன்னா இவன் திடீரென்று கொஞ்சம் நித்திர வருது ஓடுறாரு கொஞ்சம் தூரம் மட்டும் சொன்னான். இப்ப சரியான்னு சொல்லி ஓடுவோம் நான் ஓடினான். வார வரையில எனக்கு பிழைச்சது வந்து இந்த மழை.
மலைக்கு வந்து ஃபுல்லா கண்ணாடி வந்து ஒரு அளவுக்கு வந்து தெரியல எனக்கு. ஆனா ஓடி வந்து எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு திடீரென்று சொல்லி ஹைவேல ஏறுவோம்னு சொல்லி ஆசை வந்த உடனே ஹைவேல ஏத்தினா புதுசு தானே எனக்கு நடங்க தொடங்கிட்டு கையா. இப்ப இதுதான் நடந்தது. முதல் தானே ஹைவேல ஏத்தின உடனே நீ நித்திரதானே இந்த செக்கனுக்கு நித்திரியான உடனே எனக்கு வந்து ஹைவே அந்த காசு வாங்குறதுக்கு ஒரு காசு வாங்குறதுக்கு போனோம். எனக்கு நீ கத்த ஏங்கி போன என்னத்துக்கு அவன் கத்துறானு அப்படித்தானே போய் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செஞ்சேன், நான் நடுவு கொண்டு காரை நிப்பாட்டினேன். நிப்பாட்டி போட்டு கண்ணாடி துறந்தா சரி. நான் முதல் திறந்தானே கொண்டு அந்த ஹைவேல அந்த வட்டி சீட்டு வாங்குற இடத்த நிப்பாட்டினேன். எனக்கு வந்து அந்த வெட்டு தெரியாது, அந்த சைட்டா விட்டு வாங்கல என்னால. ஆனா எனக்கு அதுக்கு விட விருப்பம் இல்லை, ஏன்னா எனக்கு முதல் திறந்தானே. அப்ப நான் அதுக்கு விடையில நான் அதுவும் எப்படியும் நான் அங்கால வச்சுனோட தரத்தான் பலிக்கினேன் அந்த முன்னுக்கு நிப்பாட்டி போட்டு. போலீஸ் நோட் பண்ண நான் என்ன சொல்றேன், நான் பழக்கண்டு பாட்டி சீட்டை வாங்கிக்க பின்பு காரை நிப்பாட்டி போட்டு உடனே வந்துட்டேன். பயம் ஏன்னா நடுங்க தொடங்கிட்டு ஹைவே. ஆனா ஈஸி என்ற எனக்கு அந்த முதல் திறன் தானே. அப்படி இதுக்காட்டு சொல்லி ரூல்ஸ் இருக்கு, அதுல நிறைய கடைப்பிடிக்க வேணும். அது வந்து எனக்கு பழக்கம் இல்லை. அப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குதான். மழை தான் பிரச்சனை. முதல் இரவுல எனக்கு இப்ப கார் ஓடுறதுல பிரச்சனை இல்ல, ஏன்னா தெரியுது, கண் தெரியுது. ஆனா என்ன பிரச்சனை மழை இல்ல, அடிவடிவா ஓடுவேன். இந்த பாத்தீங்கன்னு சொன்னா ஹைவே சத்தியமே இல்ல. நித்திரண்டா பட்ட நித்திர கொண்டு வருது, நெருப்பு நித்திர கொண்டு வருது. அப்படியே ஹைவேலயே படுத்தாச்சு. இந்த ஹைவேல இந்த கரையோர வணிப்பாடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விருப்பம் உண்டு. ஏன்டா கண் நித்திர வரைக்கும் ஓடக்கூடாது வாகனம். தெரிஞ்சுட்டா சத்தம் முடா படுத்துருவோம். படுத்துருக்க தெரியுது சம்பவங்களுக்கு. இந்த சிக்னல் போட்டு ஒரு 5 நிமிஷம் நிக்க போறோம். அவ்வளோ கண் எரிக்குதுங்க உண்மைக்கு. கடுக்குது காரணம் அப்படி என்னதான் இந்த ஓடினமோ தெரியல. அது பழக்கம். நித்திர ஒன்றதுக்கு மாதிரி ஓடின நாங்கள் கொடிய நித்திர ஓடல, நேற்று நித்திர ஓடல. பார்த்தீங்கன்னு சொன்னா ஹைவே முடிஞ்சு ரோட்டுக்கு வந்துட்டோம். சொன்னா 34 கிலோமீட்டர் தான் கிட்ட பல்ல கடிச்சு கொண்டு ஏர்போர்ட் பார்க்கிங்குக்கு போனோம்னு சொன்னா நித்திரோல டைம் இருக்கா 2 ரூபாய்க்கு அந்த கணக்கு டைம் பார்த்து தான் பழைக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க நித்திரோல மறந்துட்டோம். என்ன இது ஒன்று ரெஸ்ட் எடுத்துட்டு வலிக்கிட்டு இருந்தா ஓரளவுக்கு ஓடி இருக்கலாம் நினைக்கிறேன். நான் ஓடுவேன்னு எனக்கு என்ன பிரச்சனை சொன்னா மழை பெருசாக பெஞ்சுட்டேன்னா எனக்கு அந்த இது தெரியுது, கண் தெரியுது. மழை வெயிலேன்னா எனக்கு மழை இப்போ ஓடுறது துவங்கினதுலேயும் நிற்கலையே மழை. என்ன கட்டுக்கு என்ன பருவம் வருது பார்த்துட்டு அடிக்கும் போல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டோம். ஏதாவது பிளேண்டியா அப்படி போகணும்னு சொல்லி சரியா 26 கிலோமீட்டர் தான் என்ன இருக்குது. ரெண்டாலும் நித்திர சேர்ந்தானே கடை நித்திர வந்தால் ஒன்றும் செய்யலாது. இந்த வேறங்க இதில் பழங்களும் வச்சு வித்து கொண்டிருக்கிறோம். என்ன அதிபலம் ஒரு பிளேண்டி போட சொல்லிக்கிறாங்க. பிளேண்டி போட்டு அப்புறம் அதை குடிச்சிட்டு வலிக்கிடுவோம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட டீ வந்துருக்குது. மழைக்கு அந்த மேலே தான் இருக்கும். இரவு நேரம் டீ. இந்த மழையை பெருங்கோ மழை வலிக்கிட்டதுலேருந்து மழை நிற்கவே இல்லை, அப்படியே மழை பெய்து கொண்டே இருக்குதுங்கோ. இந்த டீயை குடிச்சினு சொன்னால் டீ இல்லை பிளேன் டீ அந்த வேறு தான் இருக்கும். குடிச்சிட்டு வலிக்கிடுவோம். என்ன கொஃபின்னா என்ன தரம். இங்கே வேறங்கோ கவிலாஸ் நல்ல நித்திர கொள்றான். இந்த கண்ணை முடி தான் நித்திர கொள்றான். என்னென்னு சொன்னால் இதுலேருந்து 2 கிலோமீட்டர் தான் நிறையா போட்டு அப்போ இதில் ரோட்லேயே பார்க் பண்ணிட்டேன் நான் வாகனத்தை. இப்படி பார்க் பண்ணி போட்டு எனக்கு வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் அப்பா கொஞ்சம் இதில் கோல் எடுக்க நாங்கள் போவோம். என்ன என்றா கவிலா? ஹலோ ஆமாம் வெளியில் வந்துட்டீங்களா? ம் சரி ஓகே. எந்த போஸ்டர்? ஆ சரி அந்த இதுக்கு அங்கே வாரீங்களா? அப்போ ஏர்போர்ட் நம்ம வரது இல்லையோ? முன்னுக்கு அங்கே வழியில் ரோட்டில் இல்லாட்டி அந்த உள்ளுக்கியோ?
எந்த விலைக்கு இடம் இப்போ உள்ளுக்கு எல்லாரும் ரோட்டில் கொண்டு வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு சைட்டில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு பின்னுக்கு பார்க்கிங்கில் விடாமல் ரோட்டில் விட்டுருக்கு. நாங்களும் அப்படித்தான் விட்டுனாங்க. நாங்களும் அப்படித்தான் விட்டாங்க. எனக்கு விட்டது உடஞ்சாமில்ல அந்த அளவுக்கு எனக்கு நித்திர தெரியல. எனக்கு தெரியல என்ன எழுதி கொடுக்குறோம். இன்னும் போ நிற்காத எடு. இன்னைக்கு வாகனங்கள் வருது. என்ன சாமான்? கார் பார்க். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க போகிறது சரியான க்ரௌடாக இருக்குது. இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும். எப்படி போகணும் ஒரு காலமும் அதாவது ஏர்போர்ட்டில் அரைவல்ஸில் இவ்வளோ வரை நான் பார்க்கவே இல்லை. இந்த பாருங்க எத்தனை கார் நிற்குது. அதோட வெயிட்டிங்கில் ஏற்பட்ட 2 கிலோமீட்டர் கிட்ட கார் நிற்குது. பார்க்கிங்கில் நிற்கும் உள்ளுக்க நிற்குது கார். எத்தனையோ கார்கள் நின்று கொண்டு இருக்குங்க வாகனங்கள். அது இந்த வெயிட் பண்ணி தான் உள்ளுக்க முடியாது. இன்னைக்கு என்ன தெரியாது ஆக்கள் கூட வரணும் போல் வெளிநாடுகளில் இருந்து. இல்லாட்டி இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் கூட்டிட்டுது போல். இந்த அதெல்லாம் என்ன தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு போகிற கார்கள்லாம் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 இருக்கும். 12:54. இந்த இதுதான் முதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்குள்ளே காரோட வந்து இருக்கிறோம். இது ஒரு பொது அனுபவமாக தான் எங்களுக்கு இருக்குது. அங்கே சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்க்கிங்க்கு காரை கொண்டு போயினோம். நாங்கள் எங்கே ஓடுறோம் உங்களுக்கு தெரியாவா? இல்லாட்டி அதில் நின்று நில தடமாறி கொண்டு நிற்கிறோம் தெரியாது. முதல் தரம் தானே எங்களுக்கு நில தடமாறுறது வந்து என்னன்னு சொன்னால் அப்படி சரிக்கா. இப்போ இஞ்சால போகிறதோ இஞ்சால தான் இருக்கும் பாப்பா. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டார். இந்த வேறங்க அதை நேர அப்படியே இந்த மைக்கில் விழுந்தவங்க கூட கவனம் சரித்து வை கூட்ட என்ன சொல்லுது ஸ்ரீலங்கா? கொஞ்சம் சொல்லுது ஐ லவ் ஸ்ரீலங்கா. வந்த உடனே அவங்க சந்தேகத்தில் வச்சு இப்படி சொல்லிக்கிறான். வேற ஒரு தான் எங்க உள்ளுக்கியோ. அவங்க இப்போ சந்தேகம் பெருமைக்கு என்ன சந்தேகம்? எங்க இருந்து வார இடத்துல இருந்து இந்த போட்டு விட்டவன் நான் இருந்து காட்டுங்க. என்ன பிரச்சனை? நாங்களும் புதுசு தானே. புதுசு போட்டுக்கா. இது வந்து இது கொடுக்குற சாமான் நீங்க பேக் வைங்க. கழிச்சு கொண்டிருக்காங்களா அவங்க விட்டாங்க அந்த பஸ்ஸுக்கு போட்டு எடுக்கணும். இல்ல அதுல நிக்கிற ரெண்டு வந்து அவங்க உள்ளுக்கு அது வந்து இதுல பார்க்கிங் பண்ண போறோம்னு சொன்னிக்கிறேன். அதுல நிக்கலாம். அந்த இடம் தான் நான் சொன்னேன். அந்த மொபைல் வந்து பல் பிரச்சனை முடிக்கும். இந்தியாவில் வந்து அது பஸ் தரலாம். முடியாது. அப்ப இலங்கை என்ன சொல்லுது? இலங்கை வந்து கொஞ்ச நேரத்துல பார்க்கணும் என்னன்னு சொல்லுது. நித்திரா கடன் நித்திரையில இருந்தா சொட்டு நித்திரையும் கொள்ள நீங்க எத்திரோல கண்ணு தண்ணி வழிய கண்ணு காலம் இப்ப வந்தேன். என்னத்த முதல்ல வந்து இருந்தாங்க. இப்ப ஒரு அரை மணி தேலம் இல்லை வந்து அப்படியே முதலில் விட சொன்னேன். உடுப்போல இல்லாம பலதான் போட்டு முன்னுக்கு ஒரு வாகனம் நிக்குது. அதை எடுக்கிறதுக்கு பின்னுக்கு மோன் அடிச்சு நிக்கணும். அது புது ஒரு சாமானம் கிடக்காம இல்லை கிடந்தது. அதுக்கு ஒரு சாமானம் இல்லாம கிடந்தது. இப்ப நான் இந்த சூகேஸ் போடுறதுக்காக எடுத்து போட்டதுல அந்த இது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவே வந்து சேர்ந்து விட்டேன். என்ன அந்த வீடியோன்னு பார்த்தேன் நான். நேயா போட்டால வரைக்கும் எனக்கு உங்களுக்கு கனடா வேண்டாம் எழுத்தறிஞ்சு வந்தீங்க. என்ன இதுல ஏதோ கொழுவி வச்சுக்கிறீங்க ஆல்வேஸ் சொல்லி. இது இந்த காட்டு இந்த சாமான்
போர்டிங் கார்டு போர்டிங் கார்டு இல்லை இது வீச்சியார் போட்டு அது வீச்சர் வீச்சியார் போட்டு அது நல்லா போடுறது நல்லது தனியாக வரணும் தெரியாது தனியாக வந்தால் எல்லாம் தூர வழி வந்து ஏற வரும் சைனாக்கா சொல்கிறான் பிள்ளைங்காது அப்போ சைனாவில் தாங்க தண்டை வலையை வந்து ஏற்றிக்கொண்டு போயிட்டாங்க அங்கே ஏர்போர்ட்லேருந்து ஏறி வந்து வீச்சியாரில் உணர்ந்து ஏர்போர்ட்ல ஏற்றினவங்க கனடா இதை அப்படியே வந்து கொங்கொங்கில் இறங்கினாங்க கொங்கொங்கில் சைனா வாங்கி ரெண்டு பேருந்து அதில் வெளியில் வரவே வீச்சியார் ரெண்டு எடுக்கிறாங்க எடுத்து 15 உணர்ந்து ஏற்றுறாங்க டக்குன்னு 1 மணிக்கு ஆளுது இல்லை ஃப்ளைட்டு அதில் பிரச்சனை நேரம் பத்தாது அந்த ஃப்ளைட்டும் கொஞ்சம் லேட்டாக போச்சு எத்தனை 3 மாதம் இருக்குங்க கனடாவை 3 மாதம் 7 நாள் 3 மாதம் ஆள் இன்னைக்கு 3 மாதம் 7 நாள் பல்லு கட்டணும் வச்சு மறைச்சி பீக்காடி பல்லு கட்டணும் கடையில் பல்லு கட்ட காசு ஏன் பல்லுக்கு என்ன நடந்தது ஏன் பல்ல உடைஞ்சு விழுந்தது பல்லு சூட்டல் ஊட்டி அழைக்கு ஊட்டி கொண்டிருக்கேன் நம்ம வேற என்னத்தை நான் சொல்றது நீ நித்திர எங்க வலிக்கிட்டதுக்கு நித்திர ஒண்ணு இல்லை சந்தோஷம் முகத்தில் ஏறி ஸ்ரீலங்கா 15 மணித்தியாலம் மரத்தில் ஃப்ளைட்டுக்குள்ள இஞ்சால 5:30 மணித்தியாலம் ஏர்போர்ட்டுக்கு இப்போ ஒரு 2 மணித்தியாலம் நின்று விட்டேன் எப்படி ஆள் இந்த டிரைவிங் சேர்ந்தான் டிரைவிங் பார்க்கல மழையால நீங்க எங்க அவர்கள் ரோடு தூக்கி அனுப்பி சரி நான் அப்போ புத்தளத்தை போட்டு தான் போகிறோம் படிவா சீட்டை நீங்க சரிச்சு போட்டு படுக்கிறேன் களத்துக்குள்ள வைக்கிற அந்த பலூன் கூடாக்கு சீட்டை சரிச்சு போட நீங்க களத்துக்கு அதை கொழுவி கொண்டு படுங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடைக்கு வந்திருக்கோம் சிலாபத்தில் என்ன கனடா ஸ்டைலோ கனடா தான் கனடா ஸ்டைல் இந்த வேறங்க ஜீன்ஸும் போட்டால பேரங்க நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:16 இன்னும் வீட்டை போயில இந்த வேறங்க இவ்வளோ நேரமும் எங்களோட கவிலாஸ் தான் கார் ஓடிக்கொண்டு வந்தவன் எங்கே இருந்தாப்பா நிகம்பில இருந்து கிட்டத்தட்ட நிகம்பில இருந்து கார் ஓடிக்கொண்டு வந்தவன் வீடு மட்டும் போடு வந்தானே இல்லை பின்னர் ஒரு வேலை ஒன்று கிடக்குது அப்போ அங்கே போகணும் கொஞ்சம் நித்திர விளாட்டும் முடியும் சரி அவ்வளவு தூரம் படிவேன் வாகனம் டிராபிக் இல்லைன்றதுல பிரச்சனை இல்லை டிராபிக்கில் உடைக்கான்னு பார்க்க வரும் அப்படி வீட்டு கனடா கதைகள் எல்லாம் கேட்கணும் கதை எப்போ மாறதில்லை இப்ப கடை வெயில கிடக்குது சாத்து அங்க இப்ப பூனை வச்சுக்கு பேசாலத்து போட்டு தான் முதல் காரணம் சரி ஓகே நல்ல உங்க பாருங்க பச்சை பச்சை அங்கால எல்லாம் வெள்ளம் பிறகு அங்கால எல்லாம் வெள்ளம் வீடு எல்லாம் மூடி ஓடுது எங்களை வீட்டுலயோ அந்த பக்கம் எங்கட பக்கம் இப்ப இதுல வரைக்கும் கமரா நின்று போச்சு நான் ஏற்படுத்த முடிஞ்சிட்டு கமரா நின்று போச்சு கமரா வேலை இது படம் பெறுது இல்லை இந்த வீட்டு வந்தாச்சு போல வந்தாச்சு